இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ராயல் ரம்பிளுக்கு அப்புறம் நிறையவே ஹிண்ட் கிடச்சிருக்கு. நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்னென்ன பேசியிருக்காங்கன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜில் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு ஐசோ ஸ்பீடு வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவர் லைட்டாக அடிபட்டதுக்கே வந்து அடிபட்டிருக்க கூட செஞ்சிருக்காரு. அதுக்கே வந்து கழுத்தில் பெல்ட்டு, அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டிக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துறாரு. அவரை பார்க்கக்குள்ள என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வருஷம் ராயல் ரம்பிள் நான் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஆனால் எலிமினேட் பண்ணால் அடுத்த வருஷம் ராயல் ரம்பிள் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன், ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதில் யார் எலிமினேட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ், மார்க் ஹென்றி, ரே மிஸ்டீரியோ யாரை வேணாலும் எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யார் பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃப்ளேர் பேசுகிறாங்க. சார்லட் ஃப்ளேர் உமன் டிவிஷனில் ராயல் ரம்பிளை வின் பண்ணதை பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண் கலங்கிக்கிட்டே பேசுகிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து நான் ரிசல்ட் பண்ணி ஆகுது, ரிங்க்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் வந்து எனக்கு வந்து 2023 ஏற்பட்ட நீ இன்ஜுரிக்கு அப்புறம் நான் வந்து எங்கேயுமே ரிசல்ட் பண்ணல. ஆனால் அதனால் வந்து ஃபேன்ஸ் வந்து என்னோட அப்டேட்டை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சின்ன சின்ன அப்டேட் கொடுக்கும்போது என்னோட சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் மிஸ் பண்ணுறவங்கள நீங்க ரிட்டர்ன் வரணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அவங்களோட ஆசைக்காக தான் நான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்லாம அவங்க ஆசை எனக்கு இங்க வர வச்சுச்சு. அது மட்டும் இல்லாம என்ன இங்க வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ண வச்சது அவங்களோட ஆசை, அவங்களோட ப்ரேயர் எல்லாமே எனக்கு கிடைச்சதுனால தான் நான் இங்க வந்து வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சார்லட் ஃப்ளேர் ஒரு எமோஷனல் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. கண் கலங்கின மாதிரியே ஸ்பீச் கொடுப்பாங்க. அடுத்த பார்க்க பேசுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜே ஈசோ ராயல் ரம்பிள் முடிச்சதுக்கு அப்புறம் ரிங் சைட்ல நின்று பேட்டி கொடுத்தாரு. ஜே ஈசோ கூட பச்சை சட்டை போட்ட பையன் இருந்தான் ஒருத்தன். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜே ஈசோ சன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்க்கும்போது அவரோட தம்பியான ஜேக்கப் ஃபேக்ட் மாதிரி இருந்தாரு. சரி, அவங்க குடும்ப பிரச்சனை நமக்கு தேவையில்லை. ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேட்டி கொடுக்கும்போது ஜே ஈசோ பேட்டி கொடுத்தா ஜே ஈசோ என்ன சொல்லியிருந்தான்னு கேட்டீங்கன்னா, நான் ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டேன். இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் நான் தான் ஹெட்டிங் பண்ண போறேன், நான் தான் மெயின் ஈவென்ட் பண்ண போறேன். இத்தனை வருஷம் நான் டாக் டீம்ல இருந்தேன். அதே போல பிக்கி வந்து டாக் டீம்ல டிவிஷன்ல பெரிய சாதனை பண்ணிட்டு சாம்பியன் ஆனார். அதே போல நானும் பிக்கிட்ட சொல்லுங்க, நான் வரேன் டாக் டீம் சாம்பியன் எக்கச்சக்கமா நான் வின் பண்ணிட்டு, அதே போல நானும் மெயின் சாம்பியன் வின் பண்ண போறேன், பிக்கியோட அந்த இடத்துல நான் பிடிக்க போறேன், சேர்ந்து இடத்த பிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாம அடுத்து இவர் பேசுனது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து இந்த ரெசில்மேனியாவில் எந்த சாம்பியனை வின் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் நான் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போறேன், வின் பண்ணி புதிய சாதனை படைக்க போறேன், ஃபர்ஸ்ட் எவர் சாம்பியனா ஆக போறேன், ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்ல மோத போறேன்ற மாதிரி ஓப்பனா கிளியரா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜான் சீனா ப்ரெஸ் மீட் கொடுப்பார். ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது என்ன விதமாக பேசியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா வந்து கண் கலங்குற விதமாக பேசியிருக்காரு. என்னோட லாஸ்ட் ரெசில்மேனியா, அதுவும் லாஸ் வேகஸில் நடக்க போது, இதுக்கப்புறம் நான் ரெசில்மேனியாவில் பங்கேற்க மாட்டேன். அதனால் இந்த ரெசில்மேனியாவில் நான் கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட்டில் மோதணும், அதுக்காக என்னால் முடிஞ்சது எல்லா முயற்சியும் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அதனால் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல மேட்சஸ் கொடுக்கணும். இது வரைக்கும் நான் லாயல்ட்டியாக இருந்திருக்கேன். நான் என்னோட ஈகோவில் மேட்ச் கேட்கல, ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் விதமாக மேட்ச் கேட்குறேன், ஒரு நல்ல மேட்ச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபேன்ஸுக்காகவும் இந்த பிஸ்னஸ்க்காகவும் ஒரு நல்ல மேட்ச், அதுவும் இந்த ரெசில்மேனியாவில் நான் 17 டைம் சாம்பியன்ஷிப் மேட்ச் மோதணும், 70 டைம் சாம்பியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரில் இருக்க போகிறேன், எலிமினேஷன் சேம்பரில் மோதி அதுக்கப்புறம் எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணி நான் ரெசில்மேனியாவில் 17 டைம் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதனால வந்து ஜான் சீனா எலிமினேஷன் சேம்பர் வரப்போறாரு அப்படின்ற தகவல் இப்போ தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் இந்த பிரஸ் மீட்ல, ஆஃப்டர் த ராயல் ரம்பிள் பிரஸ் மீட்ல எல்லாருமே பேட்டி கொடுத்தது. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.